2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. என்ன துக்கங்க? நல்லா பாருங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு ஏதுவில்லாமல் எதுக்கு கொண்டு போனாங்க? ரட்சிக்கப்படும்படி கொண்டு போதான். அப்புறம் நல்லா கவனிப்போம், படிப்பு பாருங்க. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இங்க 2 துக்கத்தை சொல்லுது. பாவம் செய்யும்போது தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்போது அது எங்க போகுதுன்னா, தப்பு செஞ்ச பிறகு மனம் திரும்புதலுக்கு நேரா கொண்டு போகுது. ஆனால் இன்னொரு துக்கத்தை குறித்து சொல்லுது. துக்கம், லௌகீக துக்கமோ எங்க கொண்டு போகுது? மரணத்துக்கு கொண்டு போகிறது. சரி, துக்கத்துக்கும் கவலைக்கும் என்ன டிஃபரெண்ட்? துக்கத்துக்கும் கவலைக்கும், துக்கம் அண்டு கவலைக்கும் துக்கத்துக்கும் சொல்லு. கவலைக்கும் துக்கத்துக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேணாம் பாஸ்டர் அப்படின்றீங்களா? வந்தோமா ஏதோ ஒரு பேசுறீங்கன்னா நாங்கள் கேட்டு போவோம். துக்கம்னா கவலை இல்லைன்னா அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கூடாது. எப்படி நீங்கள் ஒன்று சொல்ல போறீங்க, அதனால நாம் எதுவும் சொல்ல போறே இல்லை. நீங்கள் என்ன எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை சொல்லிட்டு போங்க அப்படின்றீங்களா? சரி, கவலை டெம்பரவரி. என்ன சார் ஒரே கவலையாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இல்லைங்க என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்துவோம் அப்படின்னு நான் கவலைப்படுகிறேன். வீடு கட்டிட்டு இருக்கேன், இந்த வீடை நான் எப்படி கட்டுவணும் அப்படின்னு கவலைப்படுகிறேன். என் பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும் என்று தெரியல, அது நான் கவலைப்படுகிறேன். கவலை என்பது டெம்பரவரி. கவலைப்படுவது வாழ்க்கையினுடைய டிப்ரெஷனுக்கு ஆரம்பிக்கிற முதல் ஸ்டெப்பு கவலை. கவலை என்பது டெம்பரவரி. ஆனால் துக்கம் என்பது மாற்ற முடியாத ஒன்று. சொல்லுங்க, துக்கம் என்பது மாற்ற முடியாத ஒன்று. துக்க வீடு அப்படின்றோம். என்ன சொல்றாங்க? துக்க வீடு. ஆள் என்னங்க இறந்துட்டாருங்க, அதனால ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க. இறந்து போனதை மீண்டும் கொண்டு வர முடியாதது தான் துக்கம். சொல்லுங்க, ஒரு காரியத்தை முடிஞ்சு போனதை திரும்பவும் கொண்டு வர முடியாதது தான் துக்கம். இங்க பைபிள் என்ன சொல்லுது? தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லையா, லௌகீக துக்கம் எங்க கொண்டு போகுது? சொல்ல, எங்க கொண்டு போகுதுங்க? மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போகிறது. பைபிள் ஒரு வசந்த படிப்பு பாருங்க. மத்தேயு 26:38 வாசிங்க. இந்த துக்கத்தை கரெக்டா சொல்றாரு பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38வது வசனம் எல்லாம் எடுத்துங்க. Matthew chapter 26 verse 38. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38வது வசனம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் மரிக்க போகிறேன். சரீரத்தில் வந்த தேவன் மரிக்க போகிறார். அப்ப என்ன சொல்றாரு? துக்கம் என்பது மரணத்துக்கு ஏதுவாக ஒரு காரியத்தை நடக்கும் போது துக்கப்படுகிறோம். சொல்லுங்க, துக்கம் இந்த படுறோம். இவ சொல்லலாம், துக்கம் என்றால் என்ன, கவலை என்ன சொல்லுங்க? கவலை என்பது டெம்பரவரி, துக்கம் என்பது மாற்ற முடியாது. நீங்க எதுல இருக்கீங்க? நீங்க எதுல இருக்கிறீங்க? 2 பேரும் மாஸ்டர். நம்ம ஒன்றுத்துல 2த்துலையுமே இருக்கிறோம். நம்ம இதுலயும் இருக்கேன் அதுலயும் இருக்கேன் அப்படின்றீங்க. நீங்க எதுல இருக்கீங்க? கவலை அப்புறம் துக்கமா மாறிச்சுன்னா துக்கம் டிப்ரெஷனாய் மாறிடும். டிப்ரெஷன் உங்களை தூங்க விடாது, மனநோயாய் மாறிவிடும். மனநோய் உங்கள் வாழ்க்கையை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். பைபிள் சொல்லுது, லௌகீக துக்கம் சொல்லுங்க மரணத்தை கொண்டு வருகிறது. லௌகீக துக்கம் எங்க கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வருகிறது. இப்ப பிசாசு எதை கொண்டு வர பாக்குறானா, உங்க வாழ்க்கையில் முதல் கவலை என்ற ஸ்டெப்பை முதல் போடுறான். கவலைக்கு அடுத்தது மரணம் என்கிற துக்கத்தை உங்களை அழிக்கக்கூடிய, இன்னைக்கு பெரிய பெரிய வியாதிலாம் யாருக்கும் வரலங்க, ஆனா மன வியாதியிலே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இன்றைக்கு யாருக்குமே பெரிய பெரிய வியாதியில வரல, எல்லாம் எப்படி போறாங்கன்னா பயத்திலே எல்லாம் இறந்து போயிடுறாங்க. பயத்திலே ஹார்ட் அட்டாக் வருது, பயத்திலே பிரச்சனை. பயமானது கொடுமையானது. இந்த பயத்தினுடைய திங்கிங் ரொம்ப மோசமா கொண்டு போய் உங்க ஆளை எங்கெல்லாம் மரணத்துக்கு நேரா கொண்டு போய் விட்டுருதான். எங்க கொண்டு போய் விட்டுருதுங்க? மரணத்துக்கு நேரா. உடம்புல எங்கேயாவது ஒரு சின்ன
ஒரு கட்டி மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா உடம்புல சின்ன ஒரு கட்டி மாதிரி, அது ஒரு நாள் 2 நாள் சரியாயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும்? என்ன ஆகிடுங்க? பயம் போயிடும். அது ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன வருங்க? இப்போ பாருங்க, உடம்புல ஒரு சின்ன கட்டி இருக்குது, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கட்டி ஒரு நாள் நல்லா சரினா பயம் போயிடும். ஆனால் இது 2 நாள் 3 நாள் தொடர்ந்து இருக்கும்போது உங்கள் மைண்டு கம்ப்யூட்டர் வேலை செய்யுமா? சொல்லுங்கள், எது வேலை செய்யும்? உங்கள் கம்ப்யூட்டர் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துகிட்டு பல ரிப்போர்ட்டை உங்கள் கையில் கொடுக்கும். என்ன ரிப்போர்ட்டை கொடுக்குங்க? இந்த வியாதி சாதாரண வியாதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும். நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மைண்டில் இருக்குதோ அந்த மைண்டை உள்ளே சர்ச் பண்ணி இந்த சர்ச் மோடுக்கு உள்ளே போகும். எதுங்க? உங்கள் மைண்டு உள்ளே கொண்டு போய் சர்ச் பண்ணி ஒரு நீங்கள் அறியாத ஏற்கனவே கேட்டுறாத என்னென்னத்தையோ உள்ளே போய் உள்ளேருந்து எடுத்துகிட்டு உங்களை என்ன பண்ணும்? உங்களை கொண்டு வரும். இந்த கட்டி சாதாரண கட்டி இல்லை, இது ஒரு கேன்சர் கட்டி. நிறைய பேர் பாருங்க, யாரும் எல்லாம் பயப்படுதுன்னா ஏதாவது ஒரு கட்டி, இது சாதாரண வியாதி இல்லை, இது ஒரு பெரிய வியாதி அப்படின்னு சர்ச் மோடு உள்ள கொண்டு போய் உங்களுக்கு கொண்டு கையில் விட்ட உடனே இப்போ கவலை என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சுங்க? கவலை துக்கமாக மாறிடுச்சு. இந்த துக்கம் டிப்ரெஷனாக மாறிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அது ஒன்றுமே இல்லை. அது என்ன இல்லைங்க? ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நீ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கவலை இப்படி தான் பால்பட்டு இருக்கிறாங்க பாருங்க. தேவையே இல்லாத குறித்த கவலைப்பட்டு ஆள் நொந்து நூலாகி போயிடுறாங்க. இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா பின்பாக பிசாசு மரணத்தை கொண்டு வருகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அதனால பைபிள் வசனம் சொல்லுது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம். சொல்லுங்க, நீங்க நல்லா சொல்றீங்க, என்னோட அழகா சொல்லுங்க. ஆதலால் சொல்லுங்களேன். ஆதலால் உங்களை பேச வைக்கிறது போல எனக்கு படாத பாடம் எடுத்து பாருங்க. நீங்க எல்லாம் டீச்சரா இருக்கீங்க. டீச்சர் ஒரு பாவம் எப்படிதான் அவங்க பாடம் எடுத்துறான்னு தெரியல, அவ்வளவு கஷ்டம் பாரு. உங்களை பேச வைக்கிறதுக்குள்ள ரொம்ப பெரும் பாடம் எடுத்து எனக்கு. சொல்லுங்க. ஆதலால் நல்லா படிப்போம், அந்த வசனம் படிக்க அப்புறம் அப்படியே மத்தேயு 6:25 படிக்கலாம் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்றார், ஃபர்ஸ்ட் பேசிக் பிசாசை உள்ள விடாத. எப்படி வாழ்க்கை நடத்துவோம், எப்படி குடும்பத்தை நடத்துவோம், எப்படி என் வாழ்க்கை போவோம், என் பிள்ளைகளை எப்படி நடத்துவோம், என் பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், என் வீடை எப்படி கட்டுவேன், என் வாழ்க்கை எப்படி நான் நல்லா இருப்பேனா, வயசாகிட்டே இருக்குது, கை காலெல்லாம் நடுக்க எடுக்குது, தலை சுத்துது, மயக்கம் வருது, நடுந்தா கீழே விடுற மாதிரி இருக்குது, எங்கேயோ ஆளை பார்த்தா 4 பேரா தெரியுது அவங்களை எப்படி யாராச்சும் நான் பார்த்தா ஒருத்தர 4 பேரா தெரியுது பாஸ். ஒருத்தர் கண்ணு தெரியாது, டாக்டர்கிட்ட போயிருக்காரு. டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்லியிருக்காரு, டாக்டர் இது மாதிரி கண்ணு சரியாக தெரில, அதுக்காக வந்திருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. கண்ணு சரியாக தெரில, என்ன பார்த்துருது, தூரத்தில் இருக்கிற என் காருடைய நம்பர் பிளேட்டு தெரிய மாட்டேங்குது டாக்டர், கண்ணு மறைவாக இருக்குது டாக்டர்னு சொல்லி போயிருக்காரு. டாக்டர் சொல்லி அதிகம்பா 3 பேராக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. டாக்டர் என்ன கேட்டிருக்காரு? அதிகம்பா 3 பேராக வந்திருக்கீங்க, இவர் தெரியும் பார்த்தா டாக்டர் என்ன தவிர வேறு யாரும் இல்லை டாக்டர்னா. அப்போ டாக்டருக்கு 3 தெரியுது, இவருக்காச்சும் மங்களா தெரியுது. அப்புறம் மருந்து ஊற்றிருக்காரு டாக்டர். எப்படி பார்க்குறது மருந்துன்னு கேட்டிருக்காரு. மருந்து கசப்பாக இருக்குது டாக்டர். என்ன சொல்கிறப்பா நேரம்? ஆமாம் டாக்டர், கண்ணில் ஊற்றுப்பா, நீங்கள் வாயில் ஊற்றிட்டீங்க. அவள் பார்த்தா, நான் சூப்பராக ஆப்ரேஷன் பண்ணுவேப்பா, பயங்கரமாக பண்ணியிருக்கேன், நிறைய பேர் மேலே அமைச்சிருக்கான்னாரு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? நல்லா சரியாகிடும், கவலைப்படாத அப்படின்னாராம். கண்ணெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சு, இப்போ பாரு உன் காரு, இப்போ பாரு நம்பர் பிளேட் பாருன்னு சொன்னாராம். டாக்டர் காரே எங்கே இருக்குன்னு தெரியல டாக்டர் அப்படின்னாராம். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி ஆகிடக்கூடாது. சில பேர் சொல்லுவோம், கண்ணே தெரில பாஸ்டர், மயக்கம் வருது பாஸ்டர், பயமாக இருக்குது, தலை சுற்றுது, திடீர்னு பார்த்தா மேலே மாடி ஏறும்போது அப்படியே தலை சுற்றி கீழே விடுற மாதிரி இருக்குது, என் வாழ்க்கை சீக்கிரத்திலே நான் போடணும் பயமாக இருக்குது. வாசனது ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்றார். எதை குறித்துமே இந்த மெசேஜ் ஒன்றும் சொல்கிறேன், எதை குறித்து நோட் பண்ணிக்கலாம். உங்கள் பிரச்சனை 1000 இருக்கும், அதெல்லாம் உங்கள் பிரச்சனைலாம் கேட்கறதே கிடையாது. பாரு, உங்கள் பிரச்சனை கேட்டால் நமக்கு டிப்ரெஷன் வந்துடுது. நிறைய பேர் பாருங்க, நிறைய பிரச்சனை கேட்கும்போது, எப்பா சாமி உங்கள் பிரச்சனைலாம் கேட்டால் நமக்கு பெரும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகிடுது. அதனால் உங்கள் பிரச்சனைலாம் கேட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பாரு, உங்கள் பாரத்தெல்லாம் யார் மேலே வைக்கணும்? யார் மேலே வைக்கணுங்க? உங்கள் பாரத்தை யார் மேலே வைக்கணும்? பாஸ்டர் என் கவலையே கேட்கறது இல்லை, அவர் பாரு என்னை பொறுத்து ஒரு வார்த்தை கூட என்ன பொருட்படுத்தவே இல்லை, என்னையே யாரும் பொருட்படுத்துறது இல்லை.
நான் போய் யார்கிட்ட சொல்றது? அதனால பாருங்க, உங்க கவலைகளை உங்க பாரத்தை சுமக்கிறது நான் அல்ல, உங்கள் பாரத்தை சுமக்கிறவர் கர்த்தர். அதான் எங்க மெசேஜ் கொடுக்க வரும். இங்க வந்து நம்ம கையை வச்சு என் கையில ஏதோ வல்லமை ஒன்றும் கிடையாது, என் கையில எந்த வல்லமையும் கிடையாது. பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் மட்டும் தான் கொடுக்க முடியும். அவர் தான் உங்களுக்கு ஹீலிங் பண்ண முடியும், சுகத்தை தர முடியும். ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும். பாருங்க, அந்த தேவனை நான் குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். ஆகையால் என்னத்தை உண்ணும் என்னத்தை குடிப்போம்னு கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்றாரு. கவலை, இந்த கவலை என்ன கொண்டு வந்துடும்? உங்க சரீரத்தை ஒன்னெல்லாம் ஆக்கிவிடும். எல்லாம் சொல்லுங்க, கவலை சரீரத்தை. பஸ்ஸில் ஒருத்தர் போயிட்டு கண்டக்டர் ஒருத்தர் தான் பாருங்க, பஸ்ஸில் ஏறும்போது, பஸ்ஸுன்னா கண்டக்டருக்கு தான் பஸ் சேவை, இது ஒரு பெரிய இதுவா. பஸ்ஸில் கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்டே வந்தாராம். டிக்கெட் கேட்டு வரும்போது ஜான் அப்படின்ற கதை உங்களுக்கு தெரியுமா? ஜான் தெரியுமா உங்களுக்கு கதை? ஜான் தெரியும், கதை தெரியாது அப்படின்றீங்க. ஜான்ன்ற ஒருத்தர் பஸ்ஸில் ஏறுவார். அவர் எப்படின்னா 6.5 அடி ஹைட்டான், சும்மா அப்படியே ஜெய்ஜாண்டிக் ஃபிகர், 6.5 அடி ஹைட்டு. இந்த கண்டக்டர் எல்லாட்டையும் காசு கேட்டுன்னு இருப்பாரு பாருங்க. அந்த ஜான் வந்து இப்படி பார்ப்பாரு அந்த கண்டக்டரை பார்த்தோன்னே கண்டக்டர் அவர்கிட்ட மட்டும் டிக்கெட் கேட்க மாட்டாராம். டிக்கெட் போய் கேட்கும்போது அப்படின்னு வரோம், அப்படி கேட்கும்போது அவர் டிக்கெட்டு போய் வேணா கேட்டு நம்ம அடி ஊந்துற போது நமக்கு அப்படின்ட்டு இந்த 6.5 அடி ஹைட் உள்ள மனுஷனை பார்த்தோன்னா பயம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து பயம். ஒரு நாள் இந்த கண்டக்டர் முடிவு பண்ணாராம், இவன் இவ்வளோ தடியாக இவ்வளோ பெருசாக இருக்கிறான், இவனுக்காக நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஜிம்மில் போய் எக்ஸசைஸை நல்லா உடம்பை ஏற்றி நல்லா இது ஆக்கிட்டு வந்து இவன்ட்ட இப்போ தைரியமாக கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா ஜான் இவர் போய் கேட்டு டிக்கெட் கொடுப்பா. டிக்கெட் கேட்கும்போது சொன்னாராம், அந்த கண்டக்டர் கேட்டாராம் ஜானை பார்த்து, டிக்கெட் எடுன்னு. நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. எடுக்க மாட்டேன், சட்டையை பிடிச்சிருக்காரு. பிடிச்சோன்னா அந்த ஜான் சொன்னாராம், ஐயா ஏன் என் சட்டையை பிடிக்கிறீங்க? நானும் வந்ததுல பார்த்துக்கிறேன், நீ பஸ்ஸில் இருக்கும்போது டிக்கெட்டே வாங்க மாட்டேற, நீ தடியாக இருக்கிற ஹைட்டாக இருக்குன்றான், இருந்தாலும் டிக்கெட் வாங்க மாட்டேறேன் அப்படின்னு கேட்கும்போது சொன்னேன், ஐயா எனக்கு பஸ் பாஸ் வச்சுருக்கேன் ஐயா அப்படின்னாராம். என்ன வச்சுருக்கேன்? என்கிட்ட பஸ் பாஸ் இருக்குது ஐயா. நாயா அப்படின்னு சொல்லிட்டாரா? ஐயா நான் சாதாரண ஆள் தான் பார்த்தா இப்படி, ஆனால் நான் யாரையும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அடித்ததில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயத்தை 6 அடி மனுஷனை போல வச்சு கவலையை நம்ம பட்டு கொண்டிருக்கிறோம். பிரச்சனையை வந்து இப்படி 6 அடி பார்த்து நம்ம மனசில் ஒரு திங்க் பண்ணிக்கிறோம், ஓ இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசு, இது வந்தால் காலி, இந்த வியாதி வந்தால் அவுட்டு, இந்த பிரச்சனை வந்தால் நான் செத்துருவேன், இப்படின்ற பிரச்சனை வச்சு 6 அடி பார்த்து ஆளை பயந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ எதை குறித்தும் கவலைப்படாத. சொல்லுங்க, எதை குறித்து நீ கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கவலைப்பட மாட்டேன்றது தீவிரமா இருக்கீங்க. இந்த மெசேஜ் முடிவுக்குள்ளே நீ கவலைலாம் உங்க வாழ்க்கையில இருந்து ஓடி விடும். நம்புறீங்களா? கவலை என்றால் டெம்பரவரி, துக்கம் என்றால் மாற்ற முடியாத ஒரு காரியத்தில் இருக்கு. நீ எதில் இருக்கீங்க? சொல்ல மாட்டேன் பாஸ், அதெல்லாம் என் மனசுல இருக்கட்டும். உங்ககிட்ட சொல்லி நீங்க ஏதாவது மெசேஜில் போய் சொல்லுவீங்க, உங்ககிட்ட சொல்லவே கிடையாது. அதனால துக்கத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை விரும்புவது இல்லை. அதுக்கேற்ற மெசேஜ் போகும் பாருங்க. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம். நல்லா முக்கியமான இதில் போவோம். நாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக நாம் பேசுகிறோம். கவலை என்பது சாத்தானுடைய திட்டமும் தீர்மானமாக இருக்குது. கவலைப்படக்கூடாது என்பது பேசுகிறோம். படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் ஏன் நம்ம கவலைப்படக்கூடாது என்பது குறித்து நாம் பேசுகிறோம். பைபிள் வசனம் சொல்லுது. படிக்கலாம் பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய கவலை இல்லைங்க, உங்களுடைய துக்கங்களை சுமந்தார். உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இதை நீங்க இதுல மனசுல எழுதி வச்சுக்கணும். வியாதியை குறித்து பயந்தீங்கன்னா, கடன் பிரச்சனை குறித்து பயந்தீங்கன்னா, வாழ்க்கையில் எதை குறித்தாவது பயம் இருந்துச்சுன்னா சொல்லணும், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாருங்க. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், பாருங்க சும்மா இல்லைங்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ண, இவ்வளவு கஷ்டம், கல்வாரி சிலுவையில் எதுக்கு போனாரு, எதுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாரு,
இங்க சொல்லுது, வசனம் சொல்லுது பாருங்க, படிப்போம். எதுக்காக போனாராம்? படிக்கலாம் பாருங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல வந்தது. உங்க குடும்பத்துல நீங்க சமாதானமா இருக்கும்படி உங்க சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவை கல்வாரி சிலுவையில கர்த்தர் நசுக்கி ஒன்றெல்லாம் ஆக்கி விட்டாராம். எத்தனை நம்புறீங்க? எல்லா வியாதி எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில உங்களுடைய பாடுகளை அவர், அக்கிரமங்களை அவர் சுமந்து, எவ்வளவு பெரிய தீங்கா இருந்தாலும் கல்வாரி சிலுவையில அவர் சுமந்து, உங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து உங்களுக்கு சமாதானத்தை தரும்படி இப்படி செஞ்சாராம். டெய்லி என்ன சொல்லணும்? மனசுல எதனா பேசணும்னு இப்படி சொல்லணும். பிசாசுன்னு வந்து ஆவி வந்து மனசுல பிசாசுன்னு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? பிசாசுன்னு என்ன நினைக்கிறோம்? வேற 2 கொம்பு வச்சுக்கின்னு ஒன்னிட்டா டிவியில் பிசாசு அதை மாதிரி நினச்சிக்கிறோம். பிசாசுன்னு அப்படிலாம் வரதில்லை. ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் செல்லுன்னு அப்படியே ஒரு சாத்தான் வெள்ளை போட கட்டி நடந்து போச்சுங்க. அதெல்லாம் படத்தில் வைக்கிறது. இந்தமாரி நீங்கள் யாரும் வாழ்க்கை வெள்ளை போட கட்டி பார்த்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் போகிறீங்க. அதெல்லாம் வந்து இந்த கற்பனை கட்டுக்கதையெல்லாம் வந்து நம்ம நம்பக்கூடாது. பிசாசுடைய ஆவி என்பது அது ஒரு ஆவி, இது ஒரு ஸ்பிரிட். அது பிசாசு எப்படி வேலை செய்யறான்னா, வார்த்தையெல்லாம் பிசாசு வேலை செய்யறான். பிசாசு எப்படி வேலை செய்யறாங்க? வார்த்தை தான். வார்த்தையை வச்சுதான் விளையாடுறான். நல்லா இருக்கிறால நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். நல்லா இருக்கிறால நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். உனக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உள்ள போட்டு போயிடுவான். நீ நல்லா இருக்க மாட்டேன்ற ஒரு பயத்தை உள்ள போட்டுட்டு அவன் போயிடுவான். வேற எதுவும் இல்லை. பிசாசு என்பது வார்த்தையை வச்சுதான் விளையாடுவான். அதனால நம்ம கண்ணுக்கு இப்படி தெரியுது அப்படிலாம் இல்லை. அதை நம்ப கூடாது. பாருங்க, எதை நம்பணும்னா பிசாசு என்பது வார்த்தை. இப்ப இந்த வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சொல்லுங்க, நமக்கு உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளை மேல, உங்க மேல சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராம். டெய்லி சொல்ல, எனக்கு, என் பிள்ளைக்கு, என்னுடைய கணவருக்கு, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுறார். என் வீட்டில் சமாதானத்தின் நதி ஓடும். என் வீட்டில் அழுகையின் புலம்பல் சத்தம் இருக்காது. என் வீட்டில் ஆனந்த கழிப்புங்க உள்ள இருக்கும். என் வீட்டுக்குள்ள போகும்போது அழுகை இருக்காது. என் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். என் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி கல்வாரி சிலுவையில கர்த்தர் போயிருக்கிறார். டெய்லி எதனா சொல்லணும். இப்ப என்ன சொல்ல? டெய்லி எதனா எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி கர்த்தர் இப்படி. புதிய ஏற்பாடுல அதை அப்படியே கர்த்தர் திருப்பி ஞாபகப்படுத்துறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. வசனம் சும்மா சாதாரண, இது வந்து டைட்டில் டீட். இது ஒரு பத்திர காப்பி போல. உங்க வீடுனா பத்திரத்தை வச்சு பேசணும். இதான் என் பத்திரங்க, இது எனக்கு இடம்னு சொல்லுவோம். இப்போ உங்க சரீரத்தில் வியாதி இருக்குன்னா சொல்லுவோம், பத்திரங்க கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, நான் சுகமானேன்னு சொல்லியிருக்கு, இதை வச்சு பேசணும். நீங்க பேசும்போது பேசணும், டிக்ளேர் பண்ணணும். கடவுள் சொல்லியிருக்காரு எனக்கு சமாதானத்தை தரும், கடவுள் சொல்லியிருக்காரு. இப்போ நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் பிசாசு காரணம். கையை எடு சாத்தான, என் குடும்பத்துக்கு கை வைக்க ஒன்று அதிகாரம் கிடையாது நீ சொல்லணும். ஏன்னா கர்த்தர் பத்திரம் மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு. கல்வாரி சிலுவையில் எனக்கு சமாதானத்தை தரும்னு சொல்லியிருக்காரு. அப்போ சமாதானத்தை கெடுக்கிற எல்லாமே வெளியே தோர்த்தணும். படிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. இங்க என்ன சொல்றாரு? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. இங்க வசனம், உங்களுடைய எல்லா பலவீனத்தையும், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ரிசல்ட் என்னதுங்க? சிலுவையில சுமந்ததனால சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். டெய்லி சொன்னோம். இது வியாதிக்கு மட்டும் இல்லையா, எல்லா இதுக்கும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். எல்லாம் எனக்காக கல்வாரி சிலுவையில பாடுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில நீக்கி விட்டார் அப்படின்றத எடுத்து வச்சு டெய்லி வீட்டில் பேசணும். இந்த டைட்டில் லீட் எடுத்து வச்சு பேசணும். இதை விட்டுட்டு பிசாசு ஒரு அமெரிக்காவில் அந்த அம்மா பேரை எழுத வச்சிட்டேன். அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரீச்சர்,
அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மனநோய் பாதிக்கப்பட்டு, மனசில் டிப்ரெஷனில், ஏதோ ஒரு டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டு, அந்த டிப்ரெஷனே ஒரு பெரிய வியாதியாக வந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாராம். பாதி வயசுல அவங்க அப்பா இறந்துட்டார். இந்த பொண்ணு இருக்கும்போது சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்துட்டார். இந்த பாஸ்டரா ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்யும் போது பிசாசு ஒரு நாள் வந்து திடீர்னு அவங்க காதில் வந்து பேசினாலாம். சொல்லுங்க, பிசாசுனா யாரு? பிசாசுனா யாரு? எங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படின்ற கூடாது. பிசாசுனா எங்கள் வீட்டு ஒய்ஃப் தான் சார் அப்படின்ற கூடாது. பிசாசு அப்படின்னு இல்லை, அவங்க ஒய்ஃப் இல்லை, உங்கள் மனைவி இல்லை, உங்கள் பிள்ளைகள் இல்லை, அவங்களாம் யாரு? பிசாசு இல்லை. பிசாசு யாருங்க? வார்த்தை. பிசாசு யாரு? வார்த்தை. பிசாசு வந்து உங்க காதுல நல்லா இருக்கும்போது பயமான வார்த்தை வந்துச்சுன்னா அதுதான் பிசாசு. நல்லா தெரிஞ்சுக்கணும். பிசாசு என்பது வேற ஏதோ எங்கேருந்து இல்லை, நல்லா இருக்கும்போது திடீர்னு ஒரு சந்தேக எண்ணத்தை உங்களுக்குள்ள போட்டுருவான். நீ சீக்கிரத்தில் ஆள் அவுட் ஆயிடுவ, நீ சீக்கிரத்தில் உன் குடும்பம் வேஸ்ட் ஆகிடும், நீ உன் வாழ்க்கை அவ்வளோ முடிஞ்சு போயிடும், ஏதாவது ஒரு வார்த்தையை உள்ளே போட்டுருவான். இந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது, இந்த அம்மா இருக்கும்போது உங்கள் அப்பா கொஞ்சம் வயசுல இறந்து போயிட்டாரு, பைத்தியம் முடிச்சு, நீயும் அதே போல இறந்து போயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாலாம், எந்த அப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். சொல்லுங்க, எந்த அப்பா? எந்த அப்பா அப்படின்னு கேட்டாங்களாம் பிசாசிட்ட. பிசாசு அதுக்கப்புறம் பேசவே முடியல. ஏன்னா இவங்க அப்பா யாரு? அவன் சொன்னாலாம், இந்த பூமிக்குரிய அப்பா எங்க அப்பாவா இருக்கலாம், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டோன்னே எங்க அப்பா ஏசப்பா தான் என்னுடைய அப்பா, அவர் தான் என்னுடைய அப்பா, அவர் பரிபூர்ணம் உள்ள ஜீவன் உள்ள தேவன், அவருக்கு மரணமே கிடையாது, இதோ மரித்தேன் சதா காலம் உயிரோடு இருக்கேன்னு கத்த சொல்றாரு. எந்த அப்பான்னு கேட்டான் பிசாசு. அதுக்கப்புறம் பேசவே முடியல. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, 80 வயது வரையும் நான் சுகமாக வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் வாழ்ந்துருக்காங்க அந்த அம்மா. நிறைய பேர் இப்படி நினைச்ச கூடாது, எங்க அப்பா 50 வயசுல இறந்துட்டாருங்க, எங்க தாத்தா 60 வயசுல இறந்துட்டாரு, நானும் அப்படிதான், அப்படின்ற திங்கிங்லாம் பிசாசுடையது. அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. எங்க குடும்பத்தில் உள்ள சாபம் அப்படி இருக்குங்க, இதனால வந்துச்சுங்க, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இது தப்பு. இங்க வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால, சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால குணமானீர்கள். எதோ சொல்லி குணமானீர்கள். நம்புறீங்களா? இது எப்படி நான் எடுத்துக்கொள்ளணுமா? கலாத்தியர் சொல்லுது பாருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த 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 அதிகாரத்தை நான் எப்படி எடுக்கிறது? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை சொல்லுது. கலாத்தியர் 3:13 எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. இது அதிகாரத்தை ஹவு டு ஐ யூஸ், இதை நான் எப்படி யூஸ் பண்றது, எப்படி டிக்ளேர் பண்றது, எப்படி இந்த வார்த்தையை நான் என்னோட வாழ்க்கையில யூஸ் பண்றது, எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, துக்கம் உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. சொல்லுங்க, ஏன் வரக்கூடாது? நம்ம ஃபுல் மெசேஜ் என்ன பேசுறோம்? ரொம்பலாம் ஆழ்ந்த சத்தியத்தெல்லாம் பண்ணி மெதுவாக சிம்பிளாக தான் பேசுறேன். கருகலான சத்தியெல்லாம் நமக்கு பேசத்தே இல்லை பாருங்க. அதெல்லாம் டீச்சிங் பண்ணும்போது இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பேசுகிறோம்? கவலை, துக்கம் இருக்குது. கவலை பேசிக்காக ஸ்டார்ட் ஆகுது. துக்கம் வந்து நிலைச்சி நிற்கக்கூடியது. இந்த துக்கத்துக்கு நீ இடம் கொடுத்துட்டீங்கன்னா துக்கம் எங்கே கொண்டு போய் விட்டுரும்? மரணத்தை கொண்டு போய் விட்டுரும். துக்கத்துக்கு நீங்க செவி சாய்க்க கூடாது. துக்கம் என்றால் என்னன்னா கவலை, பயம் உங்களை டிப்ரெஷன்ல கொண்டு போய் அதையே திங்க் பண்ண வச்சு உங்க வாழ்க்கையில முடிஞ்சு போகிற போல திங்க் பண்ண வச்சிரும். அதான் துக்கம். அதுக்கு போகக்கூடாது. ஏன் துக்கப்படக்கூடாது? அவர் கல்வாரி சிலுவை நம்முடைய பாடுகளுக்காக சுமந்து நம்ம மீட்டு எடுத்தபடியினால, எனக்காக அவர் ரத்தம் சிந்தி விலை கொடுத்து எனக்கு வாங்கிட்டபடினால இனி எந்த தீங்கி என் வாழ்க்கை அணுகாதபடி நான் டிக்ளேர் பண்ணி பேசணும். சொல்லுங்க, எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் எனக்காக முடிச்சு விட்டார். அதுக்காக எனக்கு கஷ்டமே வராதுங்க ஐயான்னும். கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்து நடுவிலிருந்து கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். கர்த்தருடைய வார்த்தை அப்படி வேலை செய்யும். செய்யுமா செய்யாதான்? கடவுளுடைய வார்த்தை வேலை செய்யும். படிக்கலாம் பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இதெல்லாம் வந்து டெய்லியும் சொல்லி வாழ்க்கையில டெய்லி வந்து சொல்லணும் பாருங்க. எல்லாம் முக்கியமான வார்த்தைங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். சொல்லுங்க, யாருக்கு ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்படி எதனால பெரும்படி? எல்லாம் படிச்சது உள்ள போச்சுங்களா? படிச்சுட்டே வரும். இப்ப எங்க போறோம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவி குறித்து சொல்லப்பட்டதை சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை எதனாலங்க? விசுவாசத்தினால. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க?
செத்துருவன்னு விசுவாசிக்கிறீங்களா, நல்லா இருப்புன்னு விசுவாசிக்கிறீங்களா? எதை விசுவாசிக்கிறீங்க? பாதியிலே போகக்கூடாது. பாதியிலே போகிறது அதுக்காக நீங்கள் சொல்லி பாதியிலே போயிடுறாங்க. இங்கே பிசாசு பார்க்குறான், ஒரு சின்ன ஒரு வியாதி வந்தோடனே உடனே செத்துரும் போல இருக்கு, வாய் தெரிஞ்சு என்ன போய்டும், அவுட்டு. எங்கள் அப்பாவுக்கு இதே வயசில் தான் வந்துச்சு, இதே வியாதி தான் வந்துச்சு, எனக்கும் அவுட்டு தான். இல்லை நீங்கள் அப்படி பேசக்கூடாது, நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு சொல்லியிருக்க வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை எடுத்து வச்சு இந்த வார்த்தையை பேசணும். மோசே வந்து வியாதியில் இறந்து போனாரா, எப்படி இறந்து போனார்? மோசே எப்படி இறந்தார்? அந்த வசனம் வாசிக்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாரு. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிக்க. மோசே மரிக்கிற போது, எல்லாம் எடுத்துட்டீங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் பாருங்க. மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாக இருந்தான். எத்தனை வயசுங்க? யாருக்கா 120 வயசு இருக்கா? 80 வயசு யாரா இருக்கீங்களாங்க? 80 வயசு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பாஸ்டர். 80 வயசு ஆனவனே என் வயசுலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை நான். அப்படி இருக்கீங்களா? சார் வச்சுங்க. 40 வயசுலேயே பாதி பேர் என்ன சொல்கிறான், ஐயா நடந்தா மூச்சு வாகுதுங்க, நடந்தா சிஸ்டர் சொல்கிறான், நானும் அப்படி தான் பாஸ்டர், படிக்கட்டு நடந்தா மூச்சு வாங்குது, இப்படி மேலே யாருன்னா மூச்சு வாங்குது. எத்தனை சொல்கிறீங்க? 40 வயசில் சொல்கிறீங்களா? சொல்லலையா? 40 வயசுல மூச்சு எனக்கு அப்படியே போயிடும் பாஸ்டர், ஓட முடியல பாஸ்டர் அப்படின்றோம். எத்தனை வயசுலாங்க? 40 வயசு. 50 வயசு சொல்லவே தேவையில்லை, பல்லுலாம் ஆடுது பாஸ்டர், கண்ணே தெரில. 50 வயசு ஆனா பாதி பேர் எங்க ஆளே தெரில பாஸ்டர், உருவமே தெரில அப்படின்றோம். 60 வயசு ஆச்சுன்னா சுத்தம் பாருங்க, ஆள் அப்படியே டல்லாக நம்மளே பேக்கப் பண்ணிடுறோம். நம்மளே என்ன பண்ணிடுறோம், 50-60 வயசு ஆச்சுன்னா நம்மளே ரிட்டையர்மெண்ட் நம்மளே கொடுத்துக்கிறோம். 58 வயசு ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்ததுனால 58 வயசு ரிட்டையர்டு போடுது, வயசான ஏஜ் நினச்சி நம்மளே என்ன பண்ணிடுறோம், 58 வயசானப்பா முடியவே முடியலங்க, மூச்சு வாங்குதுங்க, அப்படியே இழுக்குதுங்க, எல்லாத்தையும் நம்மளே டிக்ளேர் பண்ணிடுறோம். ஃபாரினில் ஒரு அம்மா பார்த்தோம் பாருங்க, 75 வயசு. அந்த அம்மா வந்து இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அப்படியே ஜிங்குன்னு அப்படி குதிக்கிறாங்க பாருங்க. போட்டு சொல்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு 75 வயசுன்றாங்க. நம்ம பார்க்கறது, அம்மா 75 வயசு, நம்ம ஊரில் 75 வயசில் எப்படி இருக்கான்றீங்க? ஏப்பா அது 2 பேரும் தூக்குங்கப்பா, முடியலப்பா, வயசு ரொம்ப ஆயிடுச்சுப்பா. சாரணம்மா சொல்லலை, அவங்க அம்மாலாம் வந்து வீடியோ எடுத்து போடணும், அவங்களாம் சூப்பர் பாருங்க. சில பேர் போகிற வயசு 50-60 வயசு ஆனோன்னா ஒரு இதை கூட தூக்க முடியாது பாருங்க. அவங்களே முடிவு பண்ணிட்டு மென்டலி நான் வயசாக விலைன்னு வந்துடுவோம் பாஸ்டர், அப்படியே டல் ஆகிடுவோம் பாஸ்டர். நீங்கள் சொல்லி டல் ஆகிட்டீங்க. ஏங்க ஃபாரினில் 80 வயசு, இப்போ ஜப்பானில் போய் ஒருத்தர் மெசேஜ் கொடுக்குறாரு, 100 வயசு வாழ்வது எப்படி அப்படின்னு மெசேஜ் கொடுக்கும்போது அவங்க சொன்னாராம், ஏங்க நாங்களாம் 200 வருஷம் வாழுறோங்க, 200 வருஷம் வாழ்வது எப்படின்னு சொல்லுங்க. ஜப்பானில் 200 வருஷம் வாழுறான் ஒரு ஏரியாவில். அவனுக்கு எப்படி இந்த பலன் இருக்குது? அவன் சொல்கிறான், இதெல்லாம் நம்புறதே கிடையாதுங்க நாங்கன்றான், இதெல்லாம் பேசுறதே கிடையாதுங்க, வேணே சரி, அதெல்லாம் நான் பேச்சே இடம் இல்லை. 200 வருஷம் வெற்றிகரமாக வாழுறான். முடிவு பண்ணீங்க 50 வயசு ஆனாலும் நீங்களே டல்லுன்றதை எண்ணத்தை உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 45 வயசுல டல் ஆயிடுவீங்க நீங்க. இங்க வசனம் சொல்லுது, மோசே மரிக்கும் பொழுது, நல்லா எடுத்து வச்சு, மோசே மரிக்கும் பொழுது 120 வயதாயிருந்தான். 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை. எத்தனை வயசுல? 120 வயசுல அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அப்ப பலன் குறைஞ்சு போய் வாழ்க்கையில முடிஞ்சு போய் சாவலியாம், வேலையை முடிச்சுட்டு சாவறாரு. சொல்லுங்க. இப்ப இங்க வந்து என்னன்னா, பவுல் ஒருத்தர் சொல்றாரு, 2 தீமோத்தேயு எடுங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. இப்ப நம்மலாம் சாகணும் பாஸ்டர், வியாதி வந்தானா சாகணும், செத்து போனா சும்மா அப்படியே சாக முடியும் இல்லைங்க. செத்து போனா கத்தாவே நான் ஐ எம் ரெடி, நான் விட்ட வரேன், வயசாயிட்ட பாருங்க அப்படி சொல்லணும். பாஸ்டர் ஏசப்பா முடியலனால இப்பயே ஒன்றும் தாங்க மாட்டேங்குது, எப்பொழுதும் காரணம் தெரியல, உயிர் போனால் நல்லா இருக்கும், அப்படி பேசக்கூடாது. நல்ல வார்த்தையை பேசுங்க, நல்ல வார்த்தையை சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நல்ல வார்த்தையை சொல்ல, பக்கத்தில் பேசுங்க, நல்ல வார்த்தையை பேச மாட்டீங்களா? நல்ல வார்த்தையை பேசுங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? செத்து போகிறத கொடுத்து எங்கள் கவலை பேசிட்டு இருக்கீங்க. டெய்லி வீட்டில் எழுந்தோடனே ஒரே ஒரு கால் வலி தானேங்க, இந்த கால் வலிக்கே நீங்கள் செத்து போயிடுவீங்களாங்க. நெஞ்சு மூச்சு இழுக்குது, மூச்சு வாங்குதாங்க, இதுக்கே நீங்கள் செத்து போயிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க அப்படி சொன்னது? இப்படி யார் உங்களுக்குள்ள மனசுல பேச வச்சது? இப்படி உங்களை திங்க் பண்ண வச்சது யாரு? இது சாத்தானுடைய ஆவி உங்களை பயமுறுத்தி வச்சிருக்குது. கொஞ்சம் மூச்சு வாங்கி உயிர் போயிடுமா?
இல்லைங்க, மோசே 120 வயசாகி கண் ஒளி இருள் அடையவும் இல்லை, பலன் குறைவும் இல்லை. அவ எப்படி மறிச்சாரு? வேலையை முடிச்சாரு. சொல்லுங்க, அவர் சொன்ன பர்பஸ திட்டத்தை முடிச்சு இப்ப கர்த்தர் சொல்றாரு போதும், இப்போ உனக்கு ரெஸ்ட். சொல்லுங்க, ரெஸ்ட் கர்த்தர் கொண்டு போறாரு. வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சாவல, எல்லாமே பலனும் குறையவும் இல்லையா, கண் இருளடையவும் இல்லையா, அப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்காரு. ஏன் மறிச்சார்னா, போதும் கர்த்தர் வேலையை முடிச்சிட்டேன், அடுத்த லீடர்ஷிப் ஹேண்டில் பண்ணிட்டு போறாரு, சந்தோஷம் போறாரு. இங்க சொல்றாரு பாருங்க, அப்படி பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடிச்சனோ வாழ்க்கையை முடிச்சேன்னு இருக்கா? ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு இருக்கா? வாழ்க்கையை முடிச்சேன்னு இருக்கா? நீ நிறைய பேர் வாழ்க்கையை முடிச்சு ஒரு மெசேஜ் கேட்ட அருமையா சொன்னார் பாஸ்டர், ஓட்டத்தை முடிச்சிங்களா வாழ்க்கையை முடிச்சிங்களா? நீங்க எதை முடிச்சிருக்கீங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு வச்சிருந்த எல்லா ரேஸையும் முடிச்சிட்டேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சேன். இப்போ முடிஞ்ச பிறகு கர்த்தர்ட்ட சொல்றேன், ஐ ஆம் ரெடி. அதுக்கப்புறம் தான் அவங்க சிறைச்சதம் பண்றாங்க ஒழிய, ஓட்டத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்துருவ மேல கை வைக்க முடியாது. ஏதோ நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற தீர்மானத்தை முடியும் வரை எந்த சாத்தான் ஆவி உங்களை தொட முடியாது. நம்புறீங்களா? டெய்லி அப்படி பேசணும். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி டெய்லி அந்த வார்த்தை எடுத்து பேசணும். அதை விட்டு மூச்சு வாங்கினா போயிடும் போல இருக்குது, கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமானால் தான் செத்துரும் போல இருக்கு, இதெல்லாம் எங்க பேசுறீங்க? இந்த வார்த்தை எடுத்து பேசுறது. இங்க சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சான். வாழ்க்கையை முடிக்கிறது சில பேர் இருக்காங்க, ஏதோ வாழ்க்கை வெந்ததை தின்னு விதி வந்தா சாவு அப்படின்ற பழமொழியில போய் ஏதோ வாழ்க்கை எப்படிங்க இருக்கீங்க? ஏதோ வாழ்க்கை ஓடுது பாஸ்டர். அது எத்தனை வருஷம் ஓடுதோ அத்தனை வருஷம் அப்படியே கூட ஓடி வாழ்க்கையை முடிச்சுட்டு போறேன். நீங்க வாழ்க்கையை முடிக்குவதற்காக உங்களை கர்த்தர் அழைக்கவில்லை. சொல்லலாம், ஓட்டத்தை முடிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கார். பக்கத்துல சொல்லுங்க, இந்த வேலையில வச்சுக்காதீங்க பாஸ்டர், உங்களை வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக இல்ல, ஓட்டத்தை முடிக்கிறதுக்காக. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, ஓட்டத்தை முடிக்கிறதுக்காக, வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக உங்க வாழ்க்கை ஒருத்தவங்களை அழைக்கவில்லை. சொல்லுங்க, விட்டா ஓடிடும் பாசுறானே இப்ப அப்படி இருக்கீங்களா? வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக நீங்க உங்களை கர்த்தர் அழைக்கவில்லை. நீங்க இறந்து போயிருந்தா தாயின் கர்ப்பத்தை இறந்து போயிருக்கணும், பிறக்கும் போதே இறந்து போயிருக்கணும், சின்ன வயசுல இறந்து போயிருக்கணும். இதுவரை உயிரோட வச்சிருக்கானா? கர்த்தர் உங்களை கொண்டு வரணும், ஒரு ஓட்டத்தை வச்சிருக்காரு. அந்த ஓட்டத்தை ரேஸை ஃபினிஷ் பண்ணி முடிக்கும் வரை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்பதை உள்ள வச்சு டெய்லி அப்படி பேசணும். எழுந்த உடனே பலவீனமா இருக்குங்க, அப்படியே என்னமோ தலை சுத்துதுங்க, மயக்கம் வருதுங்க, சீக்கிரத்தில் போயிடுங்க. நீங்களே வார்த்தையை பேசி பேசி சாவுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்றீங்க. சொல்லுங்க, மயக்கம் வந்தா சொல்லுங்க, இல்லைங்க அவருடைய தழும்புகளால் குணமானன்னு சொல்லி இருக்கிறது. இப்ப மயக்கம் வரும், ஆனால் இந்த மயக்கம் ஒரு நாள் ஓடிவிடும். ராஜாவை போல கம்பீரமா எழுந்து நடப்பாங்க, நான் துள்ளி ஓடுவோம் பாருங்க. அப்படி பேச ஆரம்பிங்க. நான் சும்மா ஃபெய்த்துக்காக சொல்ல, உண்மையா சொல்றேன், கண்டிப்பா கர்த்தர் அப்படி செய்வார். செய்ய மாட்டாரா? நம்புறீங்களா? செய்வார்னு கண்டிப்பா செய்வார். அப்ப எடுத்து வச்சு டெய்லி இப்படி பேசணும். வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு பேசக்கூடாது. சரி, எதுக்காக நான் கவலைப்படக்கூடாது? பிலிப்பியர் 4 பவுல் சொல்லி முடிக்கிறார் பாருங்க. 4:4 எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும், சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த எழுதும் போது அவர் எங்க இருக்காரு? பிலிப்பியர் எழுதும் எங்க இருக்காரு? ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலில் போட நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பா எனக்காக ஏதாவது ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெயிலேருந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல, வாழ்க்கை எப்படி நரகத்தில் இருக்கான் அப்படி இல்லை. அவர் சொல்றாரு, எப்பா நான் சந்தோஷமா இருக்கேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதுக்கடுத்து முடிக்கும் போது சொல்ற 6 வசனம் சொல்றாரு பாருங்க. எதை குறித்தும் படிப்போம்? ஒன்றை குறித்தும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாத பாண்டாரு. எதை குறித்து கவலைப்பட? தைரியத்தோடு கர்த்தர் கூட இருக்கார் சொல்லி. டைம் ஆயிடுச்சு, இன்னும் மெசேஜ்ல நிறைய இருக்குது. ஆண்டவர் என் கூட இருக்கும்போது ஒரு மூச்சு வாங்கணும்னா உயிர் போயிடு நினைக்கூடாது. மோசே 120 வயசான பிறகு அவனுடைய கண் இருளடையவும் இல்லை, பலன் குறைந்து போகவும் இல்லை. அப்ப ஏன்னா கர்த்தர் ஓட்டத்தை முடியும் வரை கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தருகிறார். பலவீனம் இந்த உலகத்துல இருக்குது, பலவீனத்தை பேசாதீங்க. டெய்லி எழுந்தோன்னே அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்லி எடுத்து வச்சு டெய்லி அந்த வார்த்தை எடுத்து வச்சு டிக்ளேர் பண்ணி பேசுங்க. டெய்லி அந்த வார்த்தை பேசணும், விசுவாச வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், சுகமாய் இருக்கிறேன், வியாதியில மரிப்பதில்லை,
விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க வியாதியில் இருக்கலாம், அந்த வியாதியை இயேசுவின் நாமத்துல விரட்டி அடிக்கப்படி ஜெபம் பண்ணுங்க. ரபா ஷபா லியாண்டா ரபாபா ஓரி பாலா ஷகா எல்லாம் வகையில தருவேன். நன்றி செலுத்தலாம். நன்றியோட ஆண்டவரே, எல்லாம் வேலை வேணுமாப்பா, எல்லாம் சோர்வை ஆவிகளும் உங்க வாழ்க்கையில உங்களை கிழிய செய்கிற எல்லா பயத்தின் எண்ணங்களை வெளியே தோடுத்துக்கிறோம். எல்லாம் சொல்லலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். எத்தனை சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லாம் உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவர் என் கூட இருக்கும்பொழுது என் பிள்ளை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? என் கணவர் குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? என் மனைவி குறித்து ஏன் கவலைப்படணும்? என் சரீரத்தை குறித்து நான் ஏன் கவலைப்படும்? கவலைப்படக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் கவலைப்பட மாட்டேன். அதனால தைரியமா சொல்லணும், காலர தைரியமா தெரிஞ்சு. இப்போ ஒரு வியாதியில இருக்கலாம், ஜுரம் இருக்கலாம், ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ பயப்படாத, இது முற்றிலும் மாறி போகும், எல்லாம் மாறி போகும். இந்த பாட்டை நம்ம எல்லாம் கையில தட்டி நல்லா பாடி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தி, என்னுடைய வாழ்க்கையில நீ பெரிய காரியங்களை செய்கிற அந்த நல்ல தேவன் என் கூட இருக்கீங்கப்பான்னு சொல்லி நல்லா கையில நல்லா தட்டலாமா? நல்லா உற்சாகம், கை நல்லா தட்டி. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. சொல்லாமா? இந்த மட்டும் காத்த எபினேசரே, எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே எல்லாம் கையில தட்டி ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சொல்லாமா? காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிபானி ஊற்றிடுமே, தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். நல்லா கையில சொல்லமா? எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், ஒவ்வொரு நாளும் போய் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கு, ஏன் கவலைப்படும்? ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. சொல்லாமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் மாற்றி தகுதிபடியா மாற்றுவார் கர்த்தர் கூட இருக்கிறார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவனப்பா, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என்னைக்கமெல்லாம் பாய், என்னைக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. பாபா ஷலவான் தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாம் நல்லா கையில தட்டி வாயில திறந்து, இந்த ஆண்டவர் என் கூட இருக்கும், நான் ஏன் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட மாட்டேன். சாத்தானின் தலையை நசுக்கிற ஜீவனுள்ள தேவன் பக்கத்தில் இருக்கிறார். மோசே 120 வருஷம் கண் இருள் அடையவில்லை, பலன் குறையவில்லை. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற பிள்ளை நான் சோர்ந்து போவதில்லைப்பா.
ஷாலாதியாந்தாப்பா எல்லாம் நன்றி அப்பா. தொடர்ந்து நீரை ஆசீர்வதி. நடத்த விட்டு நாம் போகும்போது மகிழ்ச்சியோடு போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எங்கள் பெற்று கொண்டு போகிறோம். ஆசீர்வாதம் வழிநடத்து. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சுகமும் சந்தோஷம் விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.